வெல்கம் டு கெட் ஹெல்தி. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ மாஸ் கெய்னர் புரோட்டீன். மாஸ் கெய்னர் புரோட்டீன் பவுடர் சாப்பிடலாமா வேணும்? கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு கீ இன்கிரீடியன்ட் ஒன்று இருக்கு, அதை நம்ம சாப்பிடவே கூடாது. இந்த மாஸ் கெய்னர் புரோட்டீன் பவுடர் மட்டும் இல்லை, எப்பவுமே அந்த இன்கிரீடியன்ட் எங்கன்னா நீங்க பிஸ்கெட்லயும் எதுலையும் பாத்தீங்கன்னா சாப்பிடாதீங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த மாஸ் கெய்னர் புரோட்டீன் பவுடர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூப்லேயே 250 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்டும் 8 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 250 கிராம்ஸ் ஆஃப் காப்ஸ்ன்னு நினைச்சு தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனா 250 கிராம்ஸ் ஆஃப் காப்ஸ் கிடையாது. இதுல மெல்டோடெக்ஸ்ட்ரின்னு ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆஃப் அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டை ஆட் பண்றாங்க. இந்த மெல்டோடாக்சின் ஃபுட் என்னன்னா, இந்த கார்ன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தேவையில்லாத கார்ன் இதை என்ன பண்ணுவோம், இது ஒரு மாட்டுக்கு உரமா போறது, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே கிடையாது. இந்த கார்னை எடுத்து இதுல இருக்க சக்க கிக்கை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம இதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதை அல்ட்ரா ப்ராசஸ் கெமிக்கல் ஆட் பண்ணி கேஸ் இது பண்ணி இதை ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டாக ஆக்கிட்டு அந்த ஒரு மாவை எடுத்து அந்த மாவை தான் இந்த மாஸ் கெய்னர்ல ஆட் பண்றாங்க. எப்படி வே புரோட்டீனுக்கு பால்ல இருந்து கெசைனோ அந்த வேவும் எடுக்கிறாங்களோ, அதே போல இதுல இந்த போல இருக்கிற எல்லா சக்கையுமே எடுத்துட்டு அந்த மாவை வச்சுதான் இந்த மெல்டோடாக்சின் தயாரிக்கிறாங்க. ஸோ இதை கண்டிப்பா நம்ம சாப்பிடவே கூடாது. இது இந்த மாஸ் கெய்னர்ல மட்டும் இல்லை, நீங்க எந்த இன்கிரீடியன்ஸ் பார்த்தாலும் பிஸ்கெட்ஸ், நிறைய பிஸ்கெட்ஸ் கூட நான் பார்க்குறேன் இந்த மெல்டோடாக்சின் இருக்கு, அதை கண்டிப்பா சாப்பிடாதீங்க. இதை சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா கண்டிப்பா மசில் குரோ ஆகாது. ஏன்னா இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகம். கிளைசமிக் இண்டெக்ஸ்னா இப்போ நம்ம நார்மலா சாப்பிட்ற காப்ஸுக்கு ஒரு கிளைசமிக் இண்டெக்ஸ். இப்போ சுகரோட கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனுக்கு 60-70 இருக்கும். அதே போல ஒரு குளுக்கோஸா சாப்பிட்டா அது 100. அது இது போல இந்த மெல்டோடாக்சினோட கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 110 to 185. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சுகர் ஸ்பைக் பண்ணி போகும்போது கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு மசில் பில்ட் ஆகாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம இன்சுலினை டேப்பே பண்ணக்கூடாது. இன்சுலின் ஒரே சரிசமமாக இருக்கணும். போயிட்டு வந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏறணும். ஏன்னா இன்சுலின் தான் கீ ஹார்மோன் ஃபார் க்ரோத் ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணுது. க்ரோத் ஹார்மோன் கரெக்டாக ட்ரிகர் ஆகணும்னா நம்மளுக்கு ஃபேட் பர்ன் ஆகாது, மசிலும் க்ரோ ஆகாது. ஸோ இது போல் நம்ம சுகர் அதிகமாக எடுக்கும்போது அடுத்த நாள் நம்மளுக்கு சுகர் காலையில் தேவை இருக்கும். தூங்கி எழுந்தப்போ சுகர் தேவைன்னு நம்ம மைண்டே சொல்லும், சாப்பிடுவோம், சுகர் கம்மியாகும், சாப்பிடுவோம், கம்மியாகும். இதே போல ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு தொப்பை தான் வரும். உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரும், தொப்பை போடும், ஹை கொலஸ்ட்ரால் வரும், பிபி, இது போல நிறைய ப்ராப்ளம். ஏன்னா இவ்வளோ சுகர் 1200 கேலரிஸ் இருக்கு ஒரு ஸ்கூப்ல. 1200 கேலரிஸ் எப்படிங்க உங்க பாடி மெட்டபாலிசம் பண்ணும்? 1200 கேலரிஸ்னா ஒரு 3 பிரியாணி, 2 பிரியாணி சமம், பெரிய பிரியாணி. அது எப்படி நம்மளால சாப்பிட முடியும்? ஸோ அந்த ஃபுட்டை உங்களுக்கு சாப்பிட்றது இது மெயினாக யாருக்குன்னா அந்த ஒல்லியா இருக்கிறவங்க ஜிம்முக்கு போனா எடுத்தவொடனே இந்த மாஸ் கெய்னர் எடுத்து கொடுக்குறாங்க. கண்டிப்பா அதை சாப்பிடாதீங்க. வே புரோட்டீன் கூட ஓரளவுக்கு கன்சிடரபிளா சாப்பிடலாம், அது கூட வே புரோட்டீன் சாப்பிடக்கூடாது. நான் இன்னொரு வீடியோல வே புரோட்டீன் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு தெளிவா போட்டிருக்கேன். இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்க. மெயினா ஜிம்முக்கு போற ஒல்லியா இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவர் தப்பி தவிர இந்த மாஸ் கெய்னரை தொடவே கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.